ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. சண்டே மார்னிங் ஒரு 7 o'clock சென்னையில் போய் இறங்கியாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சென்னையில் வந்து இறங்கியிருக்கேன். சென்னை வந்தப்போ அப்பையும் சரி இப்பையும் சரி ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுது, இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம், ஆனால் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கெல்லாம் திருநெல்வேலி தான் செட் ஆகும். அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கினாதான் அது ஒரு நிம்மதியான ஒரு லைஃபாக நமக்கு தோணும். சென்னையிலேயே வாழ்கிறவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஓகேயா இருக்கும். இப்போ இறங்கினதுமே சிஸ்டரோட மாமனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போய் காஃபி அப்புறம் டிஃபன் எல்லாம் அங்கேயே முடிச்சாச்சு. குளிச்சு ரெடியாகி காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். சிஸ்டரோட மாமனார் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க எனக்கு சிஸ்டர்னு சொல்ல முடியாது, நாத்தனார். சென்னையிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் தான் ஃபர்ஸ்ட் போகலான்னு பிளானு. பாருங்க, எதுக்காகன்னு சொல்லவே இல்லை. கசன் சிஸ்டரோட வெட்டிங்காக ஷாப்பிங் போகிறோம். என்கேஜ்மெண்ட் அப்போ முகூர்த்தம் இது ரெண்டுக்குமே சாரீ எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிருந்தோம். காஞ்சிபுரம் போயிட்டு ஒரே ஒரு கடையில் தான் பார்த்தோம். நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த பொருளாக இருக்கட்டும், போய் பார்த்ததுமே மனசுக்கு ஒரு நெருக்கமாக பிடிச்ச மாதிரி தோணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு அங்கே பார்த்து எடுக்கணும் அப்படின்னே தோணும். ஸோ எல்லா சாரியும் நிறைய வெரைட்டிலாம் காட்டினாங்க, எல்லாமே அழகாகவே இருந்துச்சு. டிஷ்யூ சாரீஸ் அப்புறம் முகூர்த்தம் சாரீஸ் எல்லாமே காட்டினாங்க. பட் நாங்கள் தேடுற மாதிரியான சாரீ அங்கே கிடைக்கல. ஸோ அதனால ஓகே, காஞ்சிபுரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நார்மலாக ஒரு சாரீ எடுக்கும்போதே நம்ம அவ்வளோ அலசி ஆராய்வோம். ஸோ மேரேஜ்க்கு புடவை எடுக்கும்போது பயங்கர ட்ரீமோட தான் இருப்பாங்க இல்லையா? அந்த ட்ரீம் அங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. கிளம்பும்போது இது இன்னைக்கு போதும், ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், எதுவுமே பிடிக்கல, ஸோ வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் இருந்தோம். சரி, லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் தான் போயிருந்தோம். வெஜ் ஹோட்டல் போயிட்டு வழக்கமாக நமக்கு பிடிச்சது என்ன, வெஜ் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது போயிட்டே இருக்கும்போது தோணுச்சு, சரி ஓகே போத்தீஸ் போய் இன்னைக்கு பார்த்துடலாம், பிடிச்சா எடுக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். குரோம்பேட்டில் இருக்கிற போத்தீஸ் தான் போயிருந்தோம். என்னவோ தெரியல, உள்ள நுழைஞ்சதுமே இங்கே கண்டிப்பாக எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே தான் செலக்ட் பண்ணியாச்சு. நிறைய வெரைட்டிஸ் காட்டினாங்க. காஞ்சிபுரத்தில் இருந்ததை விட இங்கே ஜாஸ்தியாகவே இருந்தது, ஏன்னா போத்தீஸ் இல்லையா? நாங்கள் தேடினது டிஷ்யூ சாரீ இல்லாமல் முகூர்த்தமுக்கும் சரி வெட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பட்டு சாரியாக தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். ஸோ நிறைய சாரீஸ் பார்த்தோம், எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே சாரீ செலக்ட் பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு, ரிசப்ஷனுக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு, மூணுத்துக்குமே சாரீ எடுத்து முடிச்சாச்சு. செலக்ட் பண்ண எல்லா சாரியுமே கட்டி பார்த்தாங்க, எல்லாமே அவளுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா? மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு 2 சாரி செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படிதான் தோணுச்சு, ஓகே ஓட்னி எடுக்கணும் இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு, ஷால் மாதிரி. ஸோ அதை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்றதுக்காகவும் போய் அதுவும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது 9 o'clock ஆயிடுச்சு. பார்த்தா பக்கத்துலயே பானிபூரி ஸ்டால், விடுவோமா சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு கேப் வர்ற கேப்பில் பானிபூரியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பானிபூரியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போக 10 o'clock ஆயிடுச்சு. முந்தின நாள் ட்ராவல் பண்ண டயர்டு வேற, இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண டயர்டு வேறன்னு சொல்லிட்டு பயங்கர தூக்கம். நல்லா தூங்கி எழுந்திருச்சு. மறுநாள் மறுபடியும் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். சவுகார்பேட் போயிருந்தோம். அங்கே ரிசப்ஷனுக்கு லெஹங்கா பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நிஜமாவே சவுகார்பேட்டில் நிறைய கடைகள் இருக்குன்றத நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ வெரைட்டி இருக்கும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ அங்கே போயிட்டு நிறைய லெஹங்காஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு வழியாக லெஹங்காவும் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. மறுநாள் ஒரு 1 o'clock லெஹங்கா செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், ரொம்ப சீக்கிரமே. அதான் சீக்கிரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணி காக்கடா ஸ்வீட்ஸ் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஜிலேபி, பானிபூரி, லஸ்ஸி, மோர், அப்புறம் ஜூஸுன்னு சொல்லிட்டு வரிசையாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு, ஐயோ ரிசப்ஷன் லுக்குக்கு செட்டு ரெண்டலுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு பக்கத்தில் இருக்க கடைகள்லையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பே பண்ணி கொஞ்சம் புக் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டல் ஜுவல்லரிலாம் பார்க்க போயாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தாச்சு, பிடிச்சிருந்துச்சு, ஓகே வெயிட்டிங்கில் வச்சுட்டு மறுபடியும் நிறைய கடைகளை சுற்றியாச்சு. சுற்றி பார்த்ததில் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு மனசுக்கு பிடிக்கல. வழக்கம் போல் ஃபர்ஸ்டில் இருந்த கடைக்கே அந்த முதல்ல செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜுவல்லரிக்கே பே பண்ணிவிட்டு டேட்டும் சொல்லி முடிச்சுட்டு வந்தாச்சு.
ரிசப்ஷனுக்கு வந்து நிறையவே டைம் இருக்குது. ஆனால் பிடிச்ச ஜுவல்லரி வந்து அந்த டேட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் இப்போவே புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால மினிமம் அமௌண்ட் மட்டும் கொடுத்து புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். லெஹங்காக்கு மேட்சிங்காக வந்து ஃபுல் செட் வந்து மேட்ச் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. ஷாப்பிங்கை விட ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிக்கோங்க.